போட்டு வச்சுக்கிற மாதிரி உன் சன்னிதானத்திலே நான் உட்காந்து செய்தி கொடுத்துருக்கு. இந்த பாக்கியம் எனக்கு எங்கேயாவது கிடைச்சிருக்குமா, எப்படியாவது கிடைச்சிருக்குமா சொல்லிப்பாரு. நான் இப்போ 1 கோடி ரூபாய் கொடுத்து வாங்க முடியுமா, லட்ச ரூபாய் கொடுத்து வாங்க முடியுமா, எத்தனை பணம் செலவு பண்ண இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா எனக்கு. நீ பண்ணிருக்கிறியே ஒரு அம்மாவை மாதிரி உன் மடியிலே என்னை போட்டுக்கிட்டு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு எனக்கு பார்த்து வச்சிருக்கிறியே அப்படின்னு இந்த ஒரு பெருமை யாருக்கு கிடைக்கும்? இந்த சன்னிதானத்துல உட்கார்ந்து நமக்கு சேவிக்கிற ஒரு வழக்கம், அவனோடு சேர்ந்து அனுபவிக்கிற வழக்கம் எங்கேயாவது கிடைக்குமா? சொல்லி பாருங்க. சினிமா போய் பார்க்கலாம், பக்கத்தில் யார் வேணாலும் உட்காந்துக்கலாம், பீப்புள்ஸ் பக்கத்தில் உட்காந்துக்கலாம், சினிமா நடிகர் பக்கத்தில் உட்காந்துக்கலாம். ஆனா இறைவனுடைய திருவடியிலேயே உட்கார்ந்து அவனை பற்றிய பாடல்களை, அவனை பற்றிய சிந்தனைகளை பொழுது ஒரு தாய் மடியில் இருக்கிறத விட சிறந்த ஒரு இப்படி என்ன சேர்ந்து வச்சிருக்கே, எனக்கு ஒரு படிப்பு கொடுத்துருக்கிய, எனக்கு இது மாதிரி அனுபவிக்க ஒரு வாய்ப்பு கொடுத்திய, அதுதான் உண்மையான வழிபாடு. கொடுத்ததற்கு நன்றி, கூலி கொடுத்து கொள்ளாது. அப்ப இங்க அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இந்த எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் அப்படின்னு அவ இதெல்லாம் ஏத்துக்க தயாராது. இதெல்லாம் இல்லை. அந்த முதல்ல அதுல மேய விட்டாக்க என்ன பண்ணா, அந்த புல் எல்லாம் பனித்துளி இருக்கும், அது இன்னும் கொஞ்சம் டேஸ்டியா இருக்கும் சாப்பிடுறது. அதுதான் முதல்ல அவங்க பார்த்தோன்னே பாஞ்சு சாப்பிடுறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. அது இந்த பசும்புல் மேய்வது என்பது அதுதான். அதுதான் இங்கே ஆண்டாள் சிறு வீடு என்று சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த வாதத்தெல்லாம் அவன் ஏற்றுக்கல உடனே அவன் என்ன சொல்ல வரான்னா, சரிப்பா நாங்க இதெல்லாம் சொல்லல, நீ என்ன சொல்ற அதுக்கு பதில் சொல்லு, நாள் விழுந்துச்சுன்னா என்ன காரணம் சொல்லு. அவ எழுந்து பார்க்கறாங்க. எழுந்து பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மொத்தம் 5 லட்சம் பேர், அந்த 5 லட்சம் பேர்ல இப்ப என் வீட்டு வாசல் நிக்கிறது சில 1000 பேர் தான் நிக்கிறீங்க. அப்ப மிச்ச ஆசாமி தான் வரலன்னு தெரியுது. அந்த வராத ஆசாமிகள்லாம் இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கும் நாமத்திலே இருக்குங்க. அதான் சொல்லுவான், அவன் தூங்குறான நான் ஏன் தூங்கக்கூடாது. அது ஒண்ணு. 2வது என்னன்னா, அவங்க எல்லாம் 7 எழுந்திருக்கல, 4 விடியில அதனால எழுந்திருக்கு. 4 விடிஞ்சு அவங்களும் எழுந்து வந்திருப்பாங்களே, அதனால அவங்க வரலன்றதுனால